லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணாங்க. இன்னொரு பக்கம் அந்த கண்ணியன் பையன் பிக் பாஸுக்கு வச்சா பாருங்க ஒரு ஐஸ் அடடடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்களும் பிக் பாஸும் மக்களும் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லி நான் இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். பிக் பாஸும் மக்களும் ஒன்றா அதை இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரா, அதனால் உங்களுக்கு நன்றி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சீனா போட்டால் பாருங்கள் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் சௌந்தர்யா வந்து அவங்க அனுபவத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. அது சௌந்தர்யா சொல்கிறாங்க, எனக்கு இந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு வீடு. இந்த வீட்டுக்குள்ளே வந்தது பெரிய விஷயம். இங்கே நான் இவ்வளோ நாள் இருந்தது வந்து பெரிய விஷயம். அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பட வாய்ப்பு இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ் வாய்ப்பு வந்து மிகப்பெரிய விஷயம். இங்கே போனால், அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் நம்ம யாருன்னு வெளியே மக்களுக்கு வந்து தெரியும். அதன் மூலம் நம்மளுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது, எல்லாத்தையும் வந்து கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கடுமையாக உழைக்கணும், எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட் வந்து மற்றவனுக்கு தெரியாமல் இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி 4 பேர்த்த வந்து காரி துப்பி ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணிவிட்டாங்க. நம்ம எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட் வந்து மற்றவங்களுக்கு தெரியாட்டினா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். எந்த விஷயமே வந்து அப்படி லேசாக வந்து கிடச்சிடாது. பிக் பாஸ் வீட்டில் இவ்வளோ நாள் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டிருக்கேன், அதுக்கு நான் தகுதியானவள் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனிமையிலே இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் வந்து தெரியும். நான் ஆல்ரெடி தனிமையிலே இருக்கிற பொண்ணு, இவ்வளோ கேரக்டரோடு நான் இருந்துகிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சொல்கிறாங்க, இவ்வளோ கேரக்டரோட நான் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னா வெளியே போய் என்னால் எதையும் சமாளித்து எல்லா பட வாய்ப்புகளுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்னா அதுக்கு வந்து போராடி கஷ்டப்படணும். ஆனால் இந்த கேரக்டரை நான் சந்தித்த பின்னாடி வெளியே போனால் நான் எதையும் தாங்கி நான் வந்து ஜெயிப்பேன். அந்த ஒரு தன்னம்பிக்கையை வந்து இந்த பிக் பாஸ் வீடு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே லைவாக அப்படியே பேசினாங்க. மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே லைவாக வரும். சில பேர் மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி இப்படி ஒரு எதுக்கை இப்படி ஒரு மோனை அப்படின்னு சொல்லி பேசி பிக் பாஸ் வந்து ஐசுகள் வைக்காமல் அது ஃபேக்லின்னு தான் பேசி அதெல்லாம் அவங்க நீங்கள் தெரிஞ்சிக்கவே வேண்டாம். இதே அவங்க விட்டுருங்கப்பா. அதாவது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது, அதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். சில பேர் நம்ம எஃபர்ட் போடல அப்படின்னா நம்ம மனசாட்சிக்கு தெரியுமில்ல நம்ம எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு சொன்னது மாஸ் மக்கா மாஸ். நன்றி, வணக்கம்.